வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அனிதா நகரில் புதிய கழிப்பிடம் கட்டும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அனிதா நகர் பகுதியில் புதிய கழிப்பிடம் கட்டும் பணிக்கு 26,59,082 மதிப்பீட்டில் தூய்மை இந்தியா திட்டத்தின் நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சியின் கழிப்பிடம் கட்டும் பணி இன்று துவங்கியது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு ஸ்ரீஜித், செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளைநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக உடனிருந்தனர். செவாலியே செல்லா நாயக்கர் நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். செவாலியே செல்லா நாயக்கரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி குபேர் சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செவாலியே செல்லா நாயக்கரின் திருவுருவப்படத்திற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் பே ராஜவேலு, குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், செந்தில் என்கின்ற ரமேஷ் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கிருமம்பாக்கம் அருகே முள்ளோடை பகுதிகள் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 328 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ராஜஸ்தானை சார்ந்த 2 பேர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி முள்ளோடை ஸ்ரீராம் நகர் பகுதிகள் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக சிறப்பு அதிரடிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கிருமம்பாக்கம் போலீசாரும் சிறப்பு அதிரடிப்படை போலீசாரும் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக காணப்பட்ட ஒரு வீட்டில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் மூட்டை மூட்டையாக ஹான்ஸ் கூலிப், விமல் பாக்கு உள்ளிட்ட 328 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இது தொடர்பாக காட்டுக்குப்பம் தந்தை பெரியார் தெருவை சார்ந்த சரவணன், வயது 35 என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணைகள் ராஜஸ்தானை சார்ந்த மிசாராம், வயது 21, ராஜ்குமார், வயது 24 ஆகியோர் பெங்களூரிலிருந்து புகையிலை பொருட்களை கொண்டு வந்து சப்ளை செய்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 3.5 கிலோ லட்சம் மதிப்புள்ள 328 கிலோ புகையிலை பொருட்கள், ரூபாய் 3 லட்சம் ரொக்கம், ஒரு கார், ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் 3 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். காரைக்காலில் அன்னை ஃபவுண்டேஷன் சார்பில் ஒற்றை பெற்றோரின் 75 குழந்தைகளுக்கு இலவச பள்ளி பைகள் வழங்கப்பட்டது. காரைக்காலில் ஒற்றை பெற்றோருடன் கல்வி பயிலும் மாணவிகளுக்கு காரை கரங்கள் மற்றும் அன்னை ஃபவுண்டேஷன் இணைந்து இலவசமாக பள்ளி பைகளை வழங்கினர். காரைக்கால் அன்னை தெரேசா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒற்றை பெற்றோருடன் கல்வி பயிலும் 75 மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கு சுமார் ரூபாய் 40,000 மதிப்பிலான தரமான பள்ளி பைகள் வழங்கப்பட்டன. மாணவிகளின் கல்வி தேவைகளுக்கு உதவும் வகையிலும் அவர்களின் குடும்ப சூழலை கருத்தில் கொண்டும் இந்த நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். பள்ளி பைகள் பெற்ற மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த உதவியை வழங்கிய அமைப்புகளுக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பள்ளி பைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். திருமண ஆசை கூறி சிறுமியை கர்ப்பமாக்கிய தொழிலாளிக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. காரைக்கால் DK நகர் பகுதியை சார்ந்தவர் முரளி, வயது 23. இவர் அப்பகுதியில் உள்ள பூக்கடையில் வேலை செய்து வந்தார். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு 16 வயது +1 மாணவியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி அவருடன் நெருங்கி பழகி கர்ப்பமாக்கினார். இதனை அறிந்த அச்சிறுமியின் பெற்றோர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் போக்சோ பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்து முரளியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு காரைக்கால் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. குற்றவாளி முரளிக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 20,000 விதித்து அபராதம் விதித்து நீதிபதி மோகன் தீர்ப்பளித்தார். புதுவை தமிழ்ச்சங்க தேர்தல் செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. புதுவை தமிழ்ச்சங்கத்தின் 2026-29ஆம் ஆண்டிற்கான புதிய ஆட்சிமன்ற குழுவை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதி காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தேர்தல் ஆணையராக வழக்கறிஞர் முனைவர் பிரபாகரன் நியமிக்கப்பட்டுள்ளார்.
இறுதி வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. வேட்புமனுக்கள் ஆகஸ்ட் 19ஆம் தேதி தாக்கல் செய்யலாம். ஆகஸ்ட் 24ஆம் தேதி மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். பதிவான வாக்குகள் செப்டம்பர் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் ரூபாய் 1500 கட்டணம் செலுத்தி விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டைகள் நேற்று பெய்த கனமழையால் மின்கம்பம் சாய்ந்தது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை பகுதிகள் நேற்றிரவு பெய்த கனமழையால் சாலையோர மரம் முறிந்து மின்கம்பத்தின் மீது விழுந்ததில் மின்கம்பம் சாய்ந்து விழுந்தது. இதனால் மின்கம்பிகள் சேதமடைந்து மின் விநியோகத்தால் பாதிப்பு ஏற்படும் நிலை உருவானது. தகவல் அறிந்த மின்துறை ஊழியர்கள் விரைந்து சென்று சாய்ந்த மின்கம்பம் மற்றும் முறிந்த மரக்கிளைகளை அகற்றினர். மேலும் மின்கம்பிகள் மற்றும் மின்சார இணைப்புகளை ஆய்வு செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. மழைக்காலத்தை முன்னிட்டு சாலையோர ஆபத்தான மரங்கள் மற்றும் மின்கம்பங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நலவாடு மீனவ கிராமத்தில் கப்பல் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியரின் வீட்டில் 45 சவரன் நகை 1 லட்சம் ரொக்கம் திருடு போன சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நலவாடு தெற்கு வீதியை சார்ந்தவர் விஜயேந்திரன் முகுந்தாவதி தம்பதி. இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். இவர் விஜயேந்திரன் மும்பையில் உள்ள கப்பல் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். சம்பவத்தன்று சென்னையிலிருந்து கோவில் திருவிழாவிற்கு வந்திருந்த உறவினருடன் முகுந்தாவதி அருகிலுள்ள குட்டி ஆண்டவர் கோவிலுக்கு சென்றுள்ளார். திருவிழாவை பார்த்துக் கொண்டிருந்த பொழுது முகுந்தாவதியின் உறவினர் வீட்டில் செல்போன் சார்ஜர் எடுக்க வேண்டும் என்று வீட்டின் சாவியை வாங்கி வந்ததாக கூறப்படுகிறது. வீட்டில் செல்போன் சார்ஜர் எடுத்துக்கொண்ட உறவினர் வீட்டை பூட்டாமல் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருவிழா முடிந்து வீட்டிற்கு வந்த முகுந்தாவதி வீட்டின் கதவு மற்றும் பீரோவும் திறக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் பீரோவில் இருந்த தங்க நகைகள், வளையல், செயின், ஆரம் உள்ளிட்ட 45 சவரன் தங்க நகைகள், 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை திருடு போயிருந்தது. இதுகுறித்து முகுந்தாவதி தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வீட்டில் உள்ள தடயங்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வீட்டில் உள்ள 45 சவரன் நகையை வேறு யாராவது நோட்டமிட்டு எடுத்தார்களா அல்லது வீட்டில் உள்ளவர்களே திருடி சென்றார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சிகரம் வாகன ஓட்டுநர்கள் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கினார். புதுச்சேரி சிகரம் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தொழிலாளர் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழா மாநில தலைவர் வேலு தலைமையில் நடைபெற்றது. மாநில செயலாளர் பாண்டியன், பொருளாளர் ஐயப்பன் முன்னிலை வகித்தனர். விழாவில் வெளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார். மேலும் விபத்து காப்பீடு அட்டையும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள், மாநில மண்டல நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.